இப்ப விஜய் அவர்கள் வந்ததுனால அந்த வாக்குகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்களே. பின்னடைவு வரலாம், வராமலும் இருக்கலாம். பின்னடைவு வராம நாங்க ஒரு பெரிய ஏறுமுகத்துக்கும் போகலாம். பின்னடைவு வந்துச்சுன்னா, ஒருவேளை பின்னடைவா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? மக்கள் இவ்வளவு முட்டாளா இருக்காங்க, இளைஞர்கள் இவ்வளவு முட்டாளா இருக்காங்கன்னு திருப்பியும் வேதனைப்படுறதை தவிர வேற வழியே இல்லை. நம்ம வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் சொல்றோம், ஒரு நேர்மையான அரசியலை முன்வைக்கிறோம். இது புரியாம எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் அதனாலேயே நான் ஓட்டு போடுவேன், அவருக்கு அரசியலே தெரியல அப்படிங்கிறது கூட ஏத்துக்கவே முடியல. முதலாவது அரசியல் இது தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் நாம நடத்திக்கலாம், பெறுகின்ற ஓட்டு சதவீதத்தை வச்சு எனக்கு பதவியை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அப்போ இணையறதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. சத்தியமா உண்மையாக இதுதான் இருக்கும். அதனால தான் அந்த உம்முன்னு கம்முன்னு போயிட்டு அப்புறம் ஜம்முன்னு வந்ததோட காரணம் இந்த டீலிங் தான், வேற எதுவும் கிடையாது. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் இறுதியாண்டு தேர்தல் இறுதி ஆண்டுல இருக்கிறாரு. தோத்து போயிருவோங்கிற ஒரு வெப்ராளத்துல இப்பதான் அறிக்கை எழுதிட்டு இருக்காரு. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளமும் வாங்கிட்டு அத்தனை கோடி திட்டங்களுக்கு ஒதுக்குறதுன்னு பதுக்கிட்டு இப்படி வெளியில அப்பப்ப தேர்தல் முடியும் போது நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக வருவாங்க. இந்த பசப்புத்தனம், இந்த பாசாங்குத்தனம், இந்த கபட நாடகத்துக்கெல்லாம் கண்டிப்பா 2026 தேர்தல் ஒரு பெரிய முடிவுரையே எழுதும். இப்போ 4 முனை தேர்தல் தான் நடக்க இருக்கு. இந்த 4 முனை தேர்தல்னால சீமான் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே உடைய எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி தான் இவ்வளவு நாளா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்ததுனால அந்த வாக்குகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்களே. பின்னடைவு வரலாம், வராமலும் இருக்கலாம். பின்னடைவு வராம நாங்க ஒரு பெரிய ஏறுமுகத்துக்கும் போகலாம். பின்னடைவு வந்துச்சுன்னா, ஒருவேளை பின்னடைவா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? மக்கள் இவ்வளவு முட்டாளா இருக்காங்க, இளைஞர்கள் இவ்வளவு முட்டாளா இருக்காங்கன்னு திருப்பியும் வேதனைப்படுறதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ அவங்க கண்ணை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், எவ்வளவோ வாழ்க்கையை பத்தி எடுத்து சொல்றோம், நம்ம வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் சொல்றோம், ஒரு நேர்மையான அரசியலை முன்வைக்கிறோம். இது புரியாம எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் அதனாலேயே நான் ஓட்டு போடுவேன், அவருக்கு அரசியலே தெரியல அப்படிங்கிறது கூட ஏத்துக்கவே முடியல. முதலாவது அரசியல் தெரியாம அரசியல்ல வரலாம், ஆனா 2 வருடம் ஆகியும் அரசியல் தெரியாம இருக்கிறதும், அதே சினிமாத்தன பேச்சு பேசுறதும் இல்ல. நீங்க அரசியல் அவருக்கு தெரியலன்னு சொல்றீங்க, ஆனா நிறைய விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நுணுக்கமா சில விஷயங்களை கையில எடுத்தாங்களோ அதே போல ஒரு பக்கா ஒரு அரசியலை இவரு செய்யறாரு. சோ அந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. தமிழ் தேசியமா இல்லைன்னா ஏன்னா திராவிடத்தையும் இந்த பெரியாரையும் தவிர்த்துட்டு அரசியலே பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல அப்படி பண்ணாலுமே அது எடுபடி ஆகாது. கரெக்டா ஒரு மக்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு அவர் புடிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜியை நீங்க விமர்சனங்கிற பேர்ல விமர்சகர்கள் வாழ்த்துவாங்கன்னா அதெல்லாம் ஏற்கலாம் முடியாது. நான் தான் சொல்றேனே, அவர் இன்னொரு திமுக வெர்ஷன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசின பல காணொலிகள்ல சொல்லியிருக்கேன், அது திமுகவோட இன்னொரு வெர்ஷன். திமுகவோட ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? திமுகவோட ஆட்சியை நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? ஊழல் ஆட்சின்னு தானே நீங்களும் சொல்றீங்க, உங்களுடைய நிலைப்பாடும் அதானே. அப்ப அதே தான் செய்ய வர்றேன். ஆட்சி பிடிப்பதற்காக நானும் கவர்ச்சி அரசியல் இறங்குவேன், இலவசத்தை அள்ளி வீசுவேன், இலவசம் வேண்டான்னு தன்னுடைய படத்துல டயலாக் வச்சு அதுக்கு எதிராக பேசினவர். இது அரசியலுக்கு வந்த புதுசுலயும் இலவசங்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னவரு. பதவி ஆசையில மக்களே அதை எதிர்பார்க்கறாங்க இல்லையா? மக்களை எதிர்பார்க்கறாங்கன்னா மக்களை திருத்துவது இல்ல அவங்களை தெளிவுபடுத்துவது நம்மளோட கடமை. அதான் ஒரு தலைவனோட இது. இப்போ பிள்ளை சின்ன வயசுல கத்தி எடுத்து விளையாடும் என்னன்னு தெரியாம அது வெட்டிரும்பான்னு சொல்லி நாம புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பரவாயில்ல எப்படியும் போனா விரல காணும். அது அதனால தெளிய வைக்கணும். ஒரு தலைவன் முதல்ல நேர்மையா யோசிக்கணும், நேர்மையா செயல்படணும். நீங்க அப்போ இதுலயே தெரியுதா, பதவிக்காக என்ன வேணாலும் செய்வீங்க, பதவிக்காக நான் 50 பேரை காவு கொடுப்பேன், பதவிக்காக நான் 5 பேரை காவு கொடுப்பேன், அதை பத்தி கவலையே பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு திமுக வருஷன் தான் விஜய். இத மக்கள் விரும்புறாங்கன்னா இந்த நாடும் மக்களும் நாசமா போகட்டும்னு அந்த பட டயலாக்க தான் நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு வேதனையா. அப்ப திமுகவுடைய பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்றீங்களா? ஒண்ணு மண்ணுங்க,
இந்த அதிமுகவுக்கு எப்படி ஒரு வித்தியாசமோ அது மாதிரி தாவேக்காங்கிற அந்த 3 எழுத்து தான் வித்தியாசம். ஆனா எண்ணங்கள், செயல்பாடுகள், அந்த நீங்க சொல்றீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி, நகர்வு, மக்களோட நாடி துடிப்பு என்ன, இலவசம்னா பல்ல காட்டிடுவாங்கங்கிற அந்த இழிவான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறதுன்னு அப்படியே ஒரு பக்கா அயோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. இவங்க 3மே ஒண்ணுதான், அதிமுக, திமுக, தாவேக்கா. கண்டிப்பா அந்த நாங்க 3 பேரும் தான் ஒண்ணுன்னு அவர் கொண்டு வராரு இல்லையா. எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கு, அதனால அங்க 3 பேரும் ஒண்ணுதான். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக நேத்து டெல்லி போயிருந்தாரு. அதாவது செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த விஷயத்த பத்தி பல்வேறு கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதற்கான பதிலையும் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. என்ன கேள்விகள் கேட்டாங்கன்னு சொன்னது வந்து அது மட்டும் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணை வந்து போயிருக்கு, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுறாரா, ஊமையாயிட்டாருன்னு நினைச்சேன். அவர் அந்த சம்பவம், அவரை கைது செஞ்ச சம்பவத்துல இருந்து அவர் பெருசா பேசல, விசாரணையிலே ஒத்துழைக்கல, விசாரணையிலே அவர் எதுவும் சொல்லலை. அப்படிங்கும் போதே அவர் ஊமையாயிட்டாரு. அவருக்கு இங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, சேர்த்து நாக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களோன்னு டவுட் எல்லாம் எனக்கு இருந்தது. பேசுறாருன்னா மனுஷன் அப்போ நல்லா பக்கா திமுக காரனா இருக்காருன்னு தான் அர்த்தம். போயிருக்காரு, அது போக தான் செய்வாங்க. ஏன்னா அவர் வந்து அவர் மேல ஒரு சந்தேகத்தை தாவேக்கா கிளப்புனதுனால மோடி அரசும் திமுகவை பந்தாடணும்னு தான் நினைக்கும். அவங்க என்னதான் எதுக்காகனா அந்த மறைமுக டீலிங்காக தான். மோடி அரசு, ஒன்றிய அரசுக்கு என்ன வேணும், அத்தனை மாநிலங்கள்ல இருந்தும் நோகாம அவங்க அடிச்சு வச்ச கொள்ளையில பாதியோ கால் பங்கோ வேணும். அதுக்கு அவங்க துருப்பு சீட்டா இங்க நடக்கிற இவங்க செய்யற அயோக்கியத்தனத்தை எல்லாம் அவங்க துருப்பு சீட்டா எடுத்துப்பாங்க. உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் திருடின பாவத்துக்கு அவங்க காலை கழுவி குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அதுக்கு போயிருக்காங்க, முறைப்படியா விசாரிச்சு தான் ஆகணும். இவங்கெல்லாம் உண்மையை என்னைக்கு பேசுவாங்க? கேட்ட கேள்வியை வந்து தைரியமா சொல்றக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்கா? கேள்வியை கேட்காம சும்மா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சாங்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. பார்க்கலாம் எப்படிதான் போகுது அப்படின்ட்டு நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போமே. என்டிஏல வந்து கூட்டணி வைப்பாரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா நாங்க யாரு கூடயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தல, நாங்க தனித்து தான் போட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத வந்து திடீர், அதாவது கூட்டணி வெப்பன்னு பேசிட்டு இருக்க நேரத்துல இப்போ வந்து தனித்து தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில எடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு அந்த விசாரணைக்கு போயிட்டு வந்து கார்ல வந்து ஏறின்னு போகும்போது உம்முனும், போற வழியில கம்முனும், அப்புறம் வெளியில வரும்போது ஜம்முனும் நின்று கையை காட்டிட்டு வந்தார் இல்லையா. அப்பவே நமக்கு புரிஞ்சு போச்சு, ஒருவேளை கண் துடைப்பு விசாரணை நடந்திருக்குமோ, இல்லை உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க இல்லையா அந்த டீலிங் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை தோணுது, யூகம் தோணுது. ஏன்னா இப்போ ஏன் இவர் வந்து நான் வந்து தனித்து தான் நிற்கிறேன்னு வந்திருப்பாருன்னா, கண்டிப்பா இந்த மத கலவர பாஜக மேல தமிழ்நாட்டில் பெரிய அதிருப்தி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ நாம இதுல சேர்ந்துட்டோம்னா விஜயும் வந்து இதுல சேர்ந்துட்டானே அப்படிங்கும்போது கிறிஸ்தவ ஓட்டுகள் விழாது, இந்த இளைஞர்களே ஒரு வேளை தசை மாறிடுவாங்களோ, புரிஞ்சுப்பாங்களோ, நம்மளை வெறுத்துருவாங்களோ, ஓட்டு விழாதோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா அங்க என்ன டீலிங் பேசிட்டு வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ஓட்டுக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒருவேளை நான் உங்களை கூட சேர்ந்து கை கொடுக்க வேண்டியது வந்தா கை கொடுக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம், இப்போ வந்து நான் தனிச்சு நிக்கிற மாதிரி காட்டி அதாவது வாக்க வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நாம வந்து வழக்கம் போல நீங்க வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் நான் வந்து ஆகணும், வந்துடுறேன், நீங்க எப்படியும் சும்மா இருக்க எம்எல்ஏக்கே 500 கோடி 1000 கோடி விலை கொடுத்து வாங்குவீங்க, எனக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியோ இல்ல 2 காலம் முதலமைச்சர். அதாவது என்டிஏ வந்து இவருக்கு 50 தொகுதிகள் ஒதுக்கி துணை முதல்வர் பதவி வந்து கொடுக்க போறதாவும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து இத வந்து இது தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் நாம நடத்திக்கலாம், பெறுகின்ற ஓட்டு சதவீதத்தை வச்சு எனக்கு பதவியை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அப்போ இணையறதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. சத்தியமா உண்மையா இதுதான் இருக்கும். அதனாலதான் அந்த உம்முன்னு கம்முன்னு போயிட்டு அப்புறம் ஜம்முன்னு வந்ததோட காரணம் இந்த டீலிங் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் இருக்கக்கூடிய இந்த சிறு கடைகள்லாம் போதை பொருட்கள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டறிய சொல்லியிருக்காரு. அதே போல நீங்களும் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா வழக்கு தொடரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு. எதுக்கு வழக்கு தொடரும் போறதுக்கு முன்னாடியே இவனை சாவடிச்சிருவானுங்களே, ஏன்னா உள்ள இருக்கிறது அத்தனை அந்த எல்லாமே கவுன்சிலர்கள் தான்.
இந்த கடைகளுக்கு விற்பனை செய்யறது, இதுக்கு வந்து புரோக்கர்களாக இருக்கிறது அந்த லோக்கல் கவுன்சிலர்கள். அது திமுக கவுன்சிலர்களும் இருப்பாங்க, அதுல கொஞ்சம் பணம் பட்டுவாடாக்கள்ல அதிமுக கவுன்சிலர்களும் சேர்ந்துப்பாங்க. இதுக்கெல்லாம் அவங்க ஒண்ணு கூடிடுவாங்க. அப்புறம் காவல்துறை, இவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறதுனால காவல்துறை காட்டுல செம மழையா இருக்கும். ஏன்னா இங்க போதைப் பொருள் இருக்கு, அங்க போதைப் பொருள் இருக்குன்னு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்ப நீங்க நிஜமாவே உங்களுடைய கண்ணில் அது பட்டுச்சு அப்படின்னா, அப்ப எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்றோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க உயிரோட இருக்க முடியாது. இப்ப எத்தனை காணொளிகள் பார்க்க முடியுது. இங்க சாராயம் காய்ச்சறத சொல்லிட்டான்னு வெட்டி சமீபத்துல ஒரு இளைஞனை வெட்டினாங்க. இங்க போதைப் பொருட்கள் விற்கிறான்னு சொல்றவங்கள கூட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கும் போது எங்க சொல்ல முடியும்? சொன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனாலதான் அவங்க கமுக்கமா இப்படி பொது வழியில பேசிட்டு போறது, பேரையும் சொல்லாம ஊரையும் சொல்லாம சொல்லிட்டு போறது. இன்னும் வந்து ஸ்டாலின் அவர்கள் இறுதி ஆண்டு தேர்தல் இறுதி ஆண்டுல இருக்கிறாரு. தோத்து போயிருவோங்கிற ஒரு வெப்ராளத்துல இப்பதான் அறிக்கை எழுதிட்டு இருக்காரா? இன்னும் அறிக்கை எழுதுற இடத்துலதான் இருக்கிறாரு. இவர் வந்து இப்பவும் சுத்தறிக்கை கொடுக்குற இடத்துலயா இருக்காரு? அறிக்கை கொடுக்க இடத்துல நாம் தமிழர் கட்சி, தாவேகா கட்சி, எதிர்கட்சிகள் தான் இருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. நாம கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? அப்ப காவல்துறைக்கு என்ன வேலை? சைபர் கிரைமுக்கு என்ன வேலை? நம்ம கண்டுபிடிச்சு தரணும்னு அவர் சொல்ல வரல. நீங்க வந்து இது போன்ற இடத்துங்கள்ல, அதாவது இந்த இடத்துல போதைப் பொருள் விக்கிறாங்கன்னு அதை நீங்க பாக்குறீங்கன்னா, ஏன்னா அது போலீஸ்காரர்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க வந்து அவங்கதான் குடிச்சிட்டு குமாரம் போட்டுக்கிட்டு எந்த பொண்ணு வருவா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, அவளையே நாம வந்து மேஞ்சிடலான்ட்டு அவங்க அப்படி காத்துக்கிட்டு சீட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது நாம தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ரோந்து போலீஸ் எதுக்கு இருக்கு? ரோந்து போலீஸோட வேலை என்ன? ஒரு தடுக்கி விழுந்தா காவல் நிலையம் இருக்கு, ஒரு 2 தெருவுக்கு 3 தெருவுக்கு ஒரு காவல் நிலையம் இருந்த மாதிரி இருக்குது. இவங்களோட வேலை தான் என்ன? புகார் கொடுக்க போனா வாங்குறது கிடையாது, அலக்கழிச்சிட்டு காதை குடைஞ்சிட்டு பிரியாணி தின்னுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அதை இளம்பெண்கள் வந்தா அவங்களே வந்து காவு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காவல் நிலையத்துல இருக்கிறவங்க எல்லாம் 5 பேர் வேலை பாக்குறாங்கன்னா 2 பேர் ரோந்து போகணுமா இல்லையா? அந்த கடைகள்ல போய் விசாரிக்கிறத தவிர வேற என்ன வேலை? அவங்களுக்கு வந்து அதை வந்து பரிசோதனை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? பரிசோதனை செய்ய வேண்டியதானே, செய்து பிடிக்க வேண்டியதானே? நம்ம வரி பணத்துல நாம கஷ்டப்பட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா இவங்க சம்பளமும் வாங்குவாங்க, கிம்பளமும் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு நாம வந்து பார்த்து சொல்லி கொடுத்து நாம உயிரை விடணுமா? எப்படி எந்த தைரியத்துல கொடுப்பாங்க? திமுக ஆட்கள் தான் அடிச்சே கொண்டுருவாங்களே. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. காவல்துறை தான் இதை செய்யணும். காவல்துறை செய்யாது, செய்யும். போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. காவல்துறைக்கு தெரியாம அந்த ஏரியால பிக் பாக்கெட் நடக்காது. காவல்துறைக்கு தெரியாம போதை வஸ்து புழங்காது. காவல்துறைக்கு தெரியாம எந்த ரவுடியும் நடமாட மாட்டான். காவல்துறைக்கு தெரிஞ்சேதான் நடக்குது. அவ்வளவு மோசமான துறை, இருக்கிற துறையிலேயே மோசமான துறை காவல்துறை. இதுல மோசமான ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இவரு இத்தனை பாலியல் வன்கொடுமையில இந்த அமைச்சர் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன? எத்தனை இவர் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேகமா துரிதப்படுத்தி இருக்காரு. சட்டத்துறை அமைச்சர் எதுக்கு இருக்காரு? அவர் பிபி, அதாவது பொது வழக்கறிஞர்களை வச்சு, அரசு பொது வழக்கறிஞர்களை வச்சு தீர்வு கண்ட வழக்குகள் எத்தனை? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளமும் வாங்கிக்கிட்டு அத்தனை கோடி திட்டங்களுக்கு ஒதுக்குறதையும் பதுக்கிட்டு இப்படி வெளியில வந்து அப்பப்ப தேர்தல் முடியும் போது நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக வருவாங்க. இந்த பசப்புத்தனம், இந்த பாசாங்குத்தனம், இந்த கபட நாடகத்துக்கெல்லாம் கண்டிப்பா 2026 தேர்தல் வந்து ஒரு பெரிய முடிவுரையே எழுதும். இப்போ திமுக மீது பெண்கள் ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைச்சா திமுக என்ன சொல்றாங்க? பெண்கள்லாம் எங்க மீது அதிருப்தியில இல்ல, நாங்க வந்து சிறப்பா தான் உங்களுக்கு வந்து திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். பெண்கள் எங்களுடைய ஆட்சியில தான் வந்து சுதந்திரமா இருக்காங்க, மறுபடியும் பெண்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தைரியமா பேசுறாங்களே. ஆமா, ஏன்னா அட்டையா பட்டு ஸ்டாலின் அவர்கள் படம் போட்ட, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படம் போட்ட அட்டையில வந்து பட்டு சேலை வச்சிருக்காங்க. எதுக்காக? பெண்களுக்கு கொடுக்க தானே. பெண்களுக்கு இந்த உடுக்கவே முடியாத சேலையை பொங்கலுக்கு கொடுத்தாலே அதை கட்டிக்கிட்டு நல்லா இருக்குன்ட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பட்டு சேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆண் வாயை பிளப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து இவங்க ஆட்சியில தான் சுதந்திரமா இருக்காங்கன்னா டாஸ்மாக்கை கொடுத்து கணவன் இறந்து போயிடுறான், அதனால கணவனோட ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டு சுதந்திரமா இருக்காங்க அப்படி சொல்ல வராங்களா? இல்ல ஈவேரா வழியில பெண்கள்லாம் ரொம்ப சுதந்திரமா யார வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலையில் நாங்க வச்சிருக்கோம். பெண்கள்லாம் கல்வியில உயர்ந்து வேலைகளுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு அடித்தளமே வந்து திமுக தான். அதுக்கு அடித்தளம் திமுக கிடையாது, காமராஜர். அவருதான் பள்ளிக்கூடத்தோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை கட்டினாரு, இலவச சோறு போட்டு மாணவர்களை சேர்த்தாரு.
பெண் கல்வி அவசியங்கிறத என்னைக்கோ பாரதியார் பேசிட்டாரு, பாரதிதாசன் பேசிட்டாரு. இன்னைக்கு பெண்கள் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரின் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்ட்டு இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் பாரதியார். ஏன்னா இந்த ஒரு வாக்கியம் தான் என்ன படிக்கிறதுக்கு சம உரிமை அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து திமுக தான் கொண்டு வந்ததுன்னு. என்ன சம உரிமை கொண்டு வந்தாங்க? சொத்துல பங்கு கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்கள் படிக்க வைக்கிறது. அப்புறம் ஏன் எங்க மாமா எங்க அம்மா தங்கச்சிகளை எல்லாம் ஏமாத்திட்டு சொத்தை வித்தாரு? இன்னைக்கு எங்களால வந்து அதை வந்து இது பண்ண முடியலையே, ஃபைட் பண்ண முடியல. ஏன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போனா நிலத்தை விட அவங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் வந்து ஜாஸ்தியா இருக்குது. அப்போ நாம எதுக்குன்னு என்ன செய்ய வாரத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது? எங்க பெண்களுக்கு சுதந்திரம் எப்படி இருக்குது? அயோக்கியத்தனமா செயல்படுறதுலயே ஈவேரா வழியில எப்படி வேணாலும் நடந்துக்கிறலாம் அப்படிங்கிறதுல தான் இப்ப சுதந்திரம் இருக்கு. பெண்களா பெண்ணியம் பேசிக்கிட்டு ஈவேராவை தூக்கிட்டு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு என்ன சொல்றது, எப்படி வேணாலும் வாழலாங்கிறதுக்காக வேணா இவங்க பழக்கி வச்சிருக்காங்களே தவிர ஒரு ஃபேக்கான ஃபெமினிஸ்ட அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்காங்களே தவிர சமத்துவமால இல்ல. சமத்துவம்னா அது அரசியல்ல இருக்கணும், அவங்க அரசியல்ல சமத்துவ பிரதிநிதித்துவம் கொடுக்கட்டும், எல்லாமே செய்யட்டும். பெண்கள் இன்னைக்கு படிச்சு முன்னேறி வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாரதியார் தான். ஏன்னா இந்த ஈர வெங்காயம் பேசுறதுக்கு முன்னாடியே பாரதியார் பேசிட்டாரு. அதுதான் இன்னைக்கு பேசுது. எனக்கு பாரதியாரோட பாடல்கள் தான் எனக்கு உந்துதலா இருந்தது. ஈவேரா வந்து ஏதோ தென்னை மரத்தை ஒழிச்சாருன்னு ஒரு முட்டாள்தனமான சொன்னா அது மட்டும் தான் என் மனசுல இருந்தது. ஆனா பெண்கள்லாம் நிமிர்ந்த நன்னடையோட இருக்கணும், தைரியமா இருக்கணும், யாருக்கும் அஞ்சக்கூடாது, படிக்கணும், பட்டங்கள் பெறணும், சட்டங்களும் செய்யணுங்கிறது பாரதியார் சொன்னதுதான் பசுமர் தாணி மாதிரி இருந்ததே தவிர நான் படிக்கணும்னு நினைச்சதெல்லாம் பாரதிதாசனோட வாக்கியங்களை வச்சுதானே தவிர ஈவேராவை வச்சு கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. முழுக்க முழுக்க பொய்யாது. மேம், இப்போ தமிழகத்துல பல்வேறு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழல்ல முதல்வர் அவர்கள் ரீல்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாரு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அது அந்த குடும்பமே அப்படிதாங்க. ஒரு குழுகுழுப்பு கிளுகிழுப்பு, ரோம் நகரமே பத்திட்டு எறியும் போது, நீரோ மன்னன் பிடில் வாஸ்தானாங்கும் போது, கொத்து கொத்தா ஈழத்துல தமிழக மக்கள் செத்துட்டு இருக்கும் போது இவங்க அப்பாரு என்ன செஞ்சாருன்னா மாநாட மயிலாட விழா கொண்டாடி அதை நடிகைகள் குத்தாட்டம் போடுறத ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அந்த கிழட்டு வயசுல. இவங்க அதே வம்சாவளியில் வந்தவங்க தான். எங்கேயோ ரணகலத்துல எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க, விவசாய நிலங்களை பறி கொடுத்துட்டு விவசாயம் அந்த விளாத்தி குளம் ஒரு 12 விளாத்தி குளத்துல இன்னைக்கும் குற்றவாளி கிடைக்காம அம்மா வந்து மகளை இழந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா 2.5 வயது சிறுமி, 17 வயசு மதுராந்தகத்துல ஒரு பொண்ணுன்ட்டு 16 பாலியல் வன்கொடுமை. தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமைகள்ல நம்முடைய குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு வந்து ரீல்ஸ் போட்ட பசங்களை கூப்பிட்டு போய் பாராட்டுறாரு. என்ன ஒரு மனநிலை பாருங்களேன். அதான் நீங்க கேட்கும் போதே நான் கேட்டேன், அந்த பசங்க வந்து என்ன மாதிரி ரீல்ஸ் போட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை ஒரு விழிப்புணர்வு, எப்படி அரசியல் விழிப்புணர்வு கொடுத்திருப்பாங்க போல, அது அவருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாராட்டலாம். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு தேவை ஒரு அரசியல் விழிப்புணர்வு தான். இந்த அரசியல் விழிப்புணர்வு வந்துன்னா நாடு சுபிட்சம் பெற்றோம், நீங்க சொல்ற வளர்ச்சியை எட்டிரும். அப்ப அது சின்ன பசங்க மனசுல ஒருவேளை நல்ல விஷயங்கள் விதைச்சு அதுக வந்து அதை விதைச்சிருந்தோம், அப்ப அவர் பாராட்டினா நல்லதுதானேன்னு. அப்புறம் தான் பார்த்தா சும்மா சாதாரணமா பிள்ளைங்க வந்து சாதாரணமா என்டர்டைன் பொழுதுபோக்கா பேசுனதை போய் அவர் வந்து பாராட்டியிருக்காரு. அது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு குடும்பங்க. எப்ப பாரு அந்த வீட்டுல இவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடி அந்த அம்மா கோயிலா அலையும். இவங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்க சாமி, என் புருஷனை விட்டுருங்க சாமி, எங்க குழந்தையில ஒன்றும் கை வச்சிடாதீங்க சாமி, சாமி கண்ணை குத்திராதீங்க சாமின்னு இந்த அம்மா மாட்டம் பட்டு சேலையை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா இறங்கி என்னத்தை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி அலையும். எந்த சாமியாவது கெட்டவங்க பக்கம் நிக்குமா? சாமி கிட்ட வேண்ட நேரத்துக்கு ஆசாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தாலாவது திருந்தி இருப்பாங்க. அதை விட்டுக்கிட்டு அந்த ஒரு அம்மா வந்து இவங்களுக்காக வேண்டிக்கிட்டு சாபங்கள் வந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் இதுக்கு செய்யற அயோக்கியத்தனத்தால நம்ம பேர பிள்ளைங்க வந்து வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அந்த குடும்பத்துல ஒண்ணு கோமால கிடக்குது, இனிமே மொத்த குடும்பமும் கோமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல அது செஞ்ச அநியாயத்தின் விளைவுன்னு அவங்களுக்கே தெரியும். அது வந்து கோயிலா இறங்கிட்டு இருக்கோம். ஆனா அதை தவிர மொத்தமும் கேளிக்கைகள்லையும் அந்த பொழுதுபோக்குலையும் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்கு. காவல்துறையை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்த அந்த நேரத்துல இந்த 2 பசங்களை கூப்பிட்டு பேசணும், அதே நேரத்து பேசுங்க,
இது கூட ஒரு சின்ன பிள்ளைகளை ஒரு உற்சாகப்பட, நீங்க முதல்வர் ஒரு 2 சின்ன பிள்ளைங்களை கவனிச்சிருக்கீங்கன்னு ஒரு இது இருந்துட்டு போட்டோம், ஓரத்துல இருந்துட்டு போட்டோம். நீங்க அதே நேரத்துல காவல்துறையை கூப்பிட்டு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்கள ஒரு மீட்டிங் போட்டு வாங்கணும் வாங்கி இருந்தா இன்னைக்கு குற்றங்கள் நடக்கும். குற்றங்கள் எல்லாம் அப்படி அழிச்சு ரப்பர் வச்சு தேய்ச்சி அழிச்சிடலாம் முடியாதுங்க. ஆனா அதோட எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைஞ்சிட்டாலே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சோட இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இங்க ஒருத்தன் ஆக்சிஜன் இல்லாம துடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க உட்காந்துக்கிட்டு கால் கட்டு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, காலுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்க கூடாது. உயிர் போறவனுக்கு தான் முதல் வேலை அப்படின்ட்டு தேர்தல் நெருங்குது, உங்களுக்கு உங்க அத்தியாயம் முடிய போற நிலைமையில இருக்கும்போது கூட நீங்க பொழுதுபோக்குல தான் உங்களை ஈடுபடுத்திக்குவீங்கன்னா மக்களுக்காக பணி செய்யல ஏங்க. அது ஒரு அப்படிப்பட்ட பரம்பரைங்க. அது ரத்தத்துல நாடியில எல்லாமே அந்த கேளிக்கைக்கே தங்களை ஒப்படைச்ச ஒரு பாரம்பரியத்தை கொண்டது. அது அப்படிதான் இருக்கும். அங்கொன்னு இங்கொன்னுமா எப்பாவது 2 நல்லதை செய்யும், மீது எல்லாமே இப்படிதான் இருக்கும். அவங்க பையன் என்னன்னா அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்ன உடனே மோடி அவர்களை குளிர்விக்க கேலோ இந்தியான்ட்டு ஒன்றை பண்ணி அதுல ரணகலப்படுத்துவாரு. அந்த நேரத்துல அவரு எத்தனையோ விளையாட்டு மைதானங்களை அந்த செலவை 78 கோடி செலவா ஆக்குனத எவ்வளவு விளையாட்டு மைதானங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஏழை எளிய விளையாட்டு பிள்ளைகளுக்கு கோச்சிங் பணத்துக்கு கட்டணம் அதை செலுத்தி இருக்கலாம். எத்தனை எளிய பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரமே சரியில்லை, அதை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, விளையாட்டுத்துறை அமைச்சரா மைதானங்கள் நிறைய அவர் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட்டுக்கிட்டு யாரையும் குளிர்விக்க அவர் ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருப்பாரு. சனிக்கிழமையானா நாயோட புரள்வாரு. இப்ப அது விமர்சனத்துக்கு உள்ளாதனால புரள்றாரு, அதை போடுறது இல்லை. இப்படியா அது ஒரு நாட்டு மக்கள் மேலெல்லாம் அக்கறை கொண்டதெல்லாம் கிடையாது. அக்கறை கொண்டதாக காட்டி கொண்டு தங்களையே குளிர்வித்துக் கொள்கிறவங்க அவங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.